சரி ஓகே ப்ரோ, அந்த ஆடியோ மட்டும் இன்னும் லைட்டாக கேட்டுக்கிட்டே இருக்கே சவுண்டு. ரியான் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணு. ஆ ஓகே. என்ன இது என்ன பக்குன்னு தெரியலடா, ஆஃபில் தான் இருக்குது ஆனால் வந்து சவுண்டு கேட்குது. அப்புறம் திரும்ப ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணால் கரெக்டாகிருது. என்ன சரி ஓகே. இப்போ ஐயோ, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை நம்மளால் டேரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த இன்ஜினியரிங் கண்டுபிடிக்கலாம், ஆனால் வந்து அது வந்து டைம் கன்சியூம் ஆகும், அமௌண்ட் அதிகமாக செலவாகும். அதனால் வந்து அது பெரிய ப்ராசஸ் இருக்குன்றதுனால அதை சொல்கிறதுக்கு இது இது வந்து நம்ம குவான்டிடேட்டிவாக கண்டுபிடிக்கலாம். இதை அப்படியே குவாலிட்டேட்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்கேன். அவன் தான் யாருன்னா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை நம்ம டேரெக்டாக புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயிலுக்குள்ளே நம்ம வர்றோம். அப்போ ஒரு டைலாக் கீழே எழுதியிருப்போம். ஒரு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியருக்கு சாயிலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை படிக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது. டேரெக்டாக வந்து சாயிலோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை படித்து ஒரு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியர் வந்து எந்த வேலையும் பண்ண போகிறதில்ல. எதனால ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் அவர் படிக்கிறாருன்னா, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சுக்கிறக்காண்டி தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயிலை படிக்கிறாரு. எதுக்கு இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை புரிஞ்சுக்கிறாருன்னா, இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை ஒரு குவாலிட்டேட்டிவாக எக்ஸ்பிரஸ் பண்ணும். குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன நமக்கு தெரியும். குவான்டிடேட்டிவ்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ குவாலிட்டேட்டிவ் எடுத்துக்கிறோம். குவாலிட்டேட்டிவ்னா சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு ராக்குக்கு எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருக்குது சொல்லலாம். ராக்குக்கு சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. இதே ஒரு கிளே சாயிலுக்கு இல்லை சாண்டி சாயிலுக்கு வந்து சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சொன்னால் அது குவாலிட்டேட்டிவ், வெறும் குவாலிட்டியை மட்டும் சொல்லும். நம்மளோட லோடை தாங்குமா தாங்காதான்னு மட்டும் சொல்லும். இதே இது குவான்டிடேட்டிவ்னா ராக்கோட சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, 100 கிலோ நியூட்டன் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து குவான்டிடேட்டிவ். அப்போ இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம வந்து குட்டா பேடான்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லதா, இதை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காண்டி இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை படிக்கிறோம். சப்போஸ் இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியிலேயே நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம்னா, நம்ம இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியே தேவை கிடையாது, டேரெக்டாக இங்கேயே முடிச்சிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம வெறும் ஒரு குத்து மதிப்பாக தான் வந்து ஒரு குவாலிட்டேட்டிவாக தான் சொல்ல முடியுன்றதுனால நம்ம இதை வந்து ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலே வந்து ஒரு சாயலை பற்றி படிக்கிறதுனா இங்கே தான் போகணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் இண்டிகேஷன் டூல், அவ்வளோதான். இப்போ போகலாம் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன, பெர்மியபிலிட்டி, ஷியர் ஸ்ட்ரென்த்து, கம்ப்ரசிபிலிட்டி. இது எல்லாத்தையும் டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் கன்சியூம் ஆகும், எக்ஸ்பென்சிவ், அதிக செலவும் எடுக்கும். அப்போ ரஃப் இண்டிகேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை ரஃபாக இண்டிகேட் பண்ணுறதுக்கு கொண்டு வந்த ஒரு ஆள் தான் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இதுதான் நான் சொன்ன டைலாக். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில் விச் ஆர் நாட் ஆஃப் பிரைமரி இன்ட்ரெஸ்ட். சாயிலோட ப்ராப்பர்ட்டி வந்து பிரைமரி இன்ட்ரெஸ்ட் கிடையாது யாருக்கு, ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியருக்கு. பட் விச் ஆர் ஆஃப் இண்டிகேட்டிவ் ஆஃப் த இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி. இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு இண்டிகேஷனாக இருக்கிறதுனால, எது நம்மளோட இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டோமா. இருங்க வரேன். நம்மளோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு இண்டிகேஷனாக இருக்கிறதுனால நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் படிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு வச்சுருக்காங்க. அதான் நான் சொன்ன டைலாக் தான் அது. இப்போ ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியருக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி முக்கியமாக இல்லை வந்து இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி முக்கியமானு கேட்டால் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி தான் முக்கியம். ஆனால் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா நம்மளோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு தான் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியே வரும். சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுதான் முக்கியம். இதனால தான் நம்ம அசிஸ்டன்ட் ரீசனில் கேட்கலாம். ஒரு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியருக்கு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாயில் இல்லைன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயிலை வந்து படிக்கிறது முக்கியமா இல்லையா, அதை ஏன் முக்கியம், ரீசன் கொடுத்து கீழே இந்த ரீசன், இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரீசனில் கொடுக்கலாம். இது வந்து ஒரு ரஃப் இண்டிகேஷனாக இருக்குது அதனால் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுக்கலாம். அசிஸ்டன்ட் ரீசன் கொஸ்டின் இது. இப்போ இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னா, சாயிலை வந்து 2 விதமாக பிரிக்கலாம். கோர்ஸ் கிரைண்ட் சாயில், ஃபைன் கிரைண்ட் சாயில். சாயிலோட அந்த பிரிவினை எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா, 75 மைக்ரான் கீழே இருந்துச்சுன்னா ஃபைனு, அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கோர்ஸு. இப்போ கோர்ஸ் கிரைண்டை 2 விதமாக படிக்கலாம். கோர்ஸ் கிரைண்டை 2 விதமாக படிக்கலாம். எப்படி படிக்கலாம்னா, இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஸ்டடி.
இப்போ கோர்ஸ் கிரெயின்னா கையில் எடுத்து தனித்தனியாக இப்போ ஒரு கிராவல் இருக்குது, அந்த கிராவலை கையில் ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக தனியாக எடுக்கலாம். அப்போ இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஸ்டடி அதோட சைஸ் எப்படி இருக்குது, இப்போ கிராவல் கையில் எடுக்கிறோம், அதோட சைஸ் எப்படி இருக்குது, ஷேப் எப்படி இருக்குன்னு நம்ம கண்ணால் பார்த்தா கூட தெரியும். அப்போ இந்த மாதிரி ஒரு சாம்பிளை ஸ்டடி பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப்டு சாம்பிள் எடுத்தால் கூட பிரச்சனை கிடையாது. டிஸ்டர்ப்டு சாம்பிள்னா என்ன, அது கிரவுண்டில் இருந்த மாதிரியே அதே பொசிஷனில் அப்படியே ஆட்டாமல் அசையாமல் எடுத்தோம்னா அது அன்டிஸ்டர்ப்டு. டிஸ்டர்ப்டுனா சும்மா நம்ம தோண்டி கூட எடுத்துகிட்டு வரலாம், அதுதான் டிஸ்டர்ப்டு சாம்பிள். சப்போஸ் அதோட கலெக்டிவ் மாஸாக படிக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு இப்போ கிராவலை மட்டும் எடுக்காமல் மொத்தமாக அந்த மண் இந்த சுற்றி இருக்க எல்லாத்தையும் குறிப்பிட்ட ஒரு வால்யூம் அப்படியே இந்த கோர் கட்டர் மெத்தட்லாம் கீழே அடித்து அப்படியே மண்ணோட மொத்தமாக எடுப்போமா, ஆனால் அதுலேயுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஆனால் வந்து ஓரளவுக்கு அன்டிஸ்டர்ப்டு சாயிலாக வந்து எடுக்கிறது மஸ்ட்டு. ஏன்னா கலெக்டிவாக படிக்க போகிறோம், மொத்தமாக ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறோம்னா அது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் எடுக்கணும். அதை வச்சு எதை வச்சு என்னத்தை படிக்கலாம்னா டென்சிட்டி இண்டெக்ஸை படிக்கலாம். நம்மளோட சாயில் எவ்வளோ டென்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம படிக்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னா, சாயில் வந்து நம்மளோட ஃபீல்டில் எப்படி இருக்கோ கரெக்டாக அதே மாதிரி நம்ம ஒரு மோல்டில் எடுத்து ட்ரை பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம என்னதான் சாயில வந்து சும்மா ஒரு மம்பட்டி வச்சு தோண்டி அதுக்கப்புறம் இதில் போட்டு எவ்வளோ தான் நம்ம டேம்ப் பண்ணி காம்பேக்ட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தாலும் உண்மையிலே அந்த ஃபீல்டோட ரெப்ளிகாவை நம்மளால் எடுக்கவே முடியாது. அதனால நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் எடுக்கிறது வந்து ட்ரை பண்ணணும். ஒரு கொஞ்சம் லைட்டாக ஆனால் டிஸ்டர்ப் ஆக தான் செய்யும், வேறு வழி இல்லை. ஆனால் நம்மளோட எய்ம் என்ன, அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் எடுக்கணும். இதில் கலெக்டிவாக படிக்கும்போது அப்போ கோர்ஸ் கிரைண்ட் சாயிலில் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னா, பிஹெச்டி பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டென்சிட்டி இண்டெக்ஸ். பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா இப்போ எவ்வளோ எம்எம் இருக்குது, எவ்வளோ மைக்ரான் டு எவ்வளோ எம்எம் இருக்குது, அப்படி எவ்வளோ மைக்ரான்லேருந்து எவ்வளோ எம்எம் இருக்குன்னு வரிசையாக ஒரு கிராஃப் மாதிரி போட்டு அப்படியே நம்ம கர்வில் வரைஞ்சிருப்போம். எஸ் கர்வு, ஸ்டெப்புடு, ஸ்டீப் கர்வ், இந்த மாதிரி வரிசையாக அந்த கர்வில் வரைஞ்சிருப்போம். அந்த கர்வில் என்ன கர்வ் இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனு. அதுக்கப்புறம் டென்சிட்டி இண்டெக்ஸும் படிச்சுக்கலாம் இதை வச்சு. இது வந்து ஒரு ஓவர்வியூ தான். இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் என்னென்னலாம் படிக்க போகிறோன்ற ஓவர்வியூ தான் எழுதியிருக்கேன் பாருங்கள். இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி கிவ்ஸ் குவாலிட்டேட்டிவ் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிஸ், குவான்டிடேட்டிவ் கிடையாது, குவாலிட்டேட்டிவ். அடுத்து ஃபைன் கிரைன்டு சாயில். ஃபைன் கிரைன்டு சாயிலில் என்னென்ன படிக்கணும்னா, இந்த மாதிரி கலெக்டிவ் மாசு, இண்டிவிஜுவல் ஸ்டடி இந்த மாதிரிலாம் படிக்க முடியாது. ஃபைன் கிரைன்டு சாயில் வந்து கிளே சாயிலுக்கு போயிடும். இப்போ கிளே சாயில் படித்தாலே நம்ம என்ன போயிடும், அட்டர்பர்க் லிமிட்டு, கன்சிஸ்டன்சி லிமிட்டுக்கு போயிடும். அதனால் இதெல்லாம் இதை மட்டும் பின்னாடி பார்ப்போம். இந்த போர்ஷன் மட்டும் மேம் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு சார் என்ன பண்ணிட்டாருன்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாரு. இது மட்டும் தனியாக நான் பார்க்கலாம். மிச்சம் இது எல்லாமே சேர்ந்து ஒரே இதாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து இப்போ இருக்கும். ஓகேவா? இப்போ இதுக்கு பேர் ஒன்று வச்சுருக்காங்க. இதுக்கு பேர் வந்து கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட்டு. த டெஸ்ட் விச் ஆர் கண்டக்டட் டு மெஷர் த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி. இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன, கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட்டு. கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட்னா என்ன, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ண போகிறோம்னா அந்த டெஸ்ட்டுக்கு பேர் கிளாசிஃபிகேஷன் டெஸ்ட். இப்போ கோர்ஸ் கிரைண்ட் தானே படிக்க போகிறோம். கோர்ஸ் கிரைண்ட்னா என்ன, ரெண்டு படிக்க போகிறோம். பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, அப்புறம் டென்சிட்டி இண்டெக்ஸ். அதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம பார்க்குறோம்னா டென்சிட்டி இண்டெக்ஸாக ஃபஸ்ட்டாக பார்க்குறோம். இப்போ டென்சிட்டி இண்டெக்ஸ்னால் என்ன, யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த ரிலேட்டிவ் காம்பேக்ட்னஸ், டென்ஸ்னஸ் ஆர் லூஸ்னஸ் ஆஃப் த சாயில். ரிலேட்டிவ் காம்பேக்ட்னஸ்னால் இதை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ காம்பேக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் ரிலேட்டிவ் காம்பேக்ட்னஸ்ஸு. நம்மளோட சாயில் வந்து டென்ஸாக இருக்கா லூஸாக இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு பேராமீட்டர், அவ்வளோதான். டென்சிட்டி இண்டெக்ஸ்னால் என்ன, நம்ம சாயில் டென்ஸாக இருக்கா லூஸாக இருக்கா, அவ்வளோதான். அது எவ்வளோ பர்சன்டேஜ் டென்ஸாக இருக்குது இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸு. அதே மாதிரி யூஸ்டு ஒன்லி ஃபார் கோர்ஸ் கிரைண்ட் சாயில். இப்போ நம்ம படிக்கிறதே 75 மைக்ரானுக்கு மேலே உள்ளது தான். அப்போ கோர்ஸ் கிரைண்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ கண்டிப்பாக கோர்ஸ் கிரைண்ட் தான் வரும். டென்சிட்டி இண்டெக்ஸு கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு மட்டும்தான். ஏன் கோர்ஸ் கிரைண்டுக்கு மட்டும் சூட்டபுள்னா, கொகசனில் சாயிலாக இருந்துச்சுன்னா பார்ட்டிகளை தனித்தனியாக வந்து கொகசன் லெஸ் சாயில்னாலும் கோர்ஸ் கிரைண்ட்னாலும் ஒன்று தானே. அதாவது கொகசிவ் சாயில்னா கிளே சாயிலுக்கு போயிடும். கொகசன் லெஸ்னால் வந்து பார்ட்டிகளை தனித்தனியாக எடுத்து பிரித்து நம்ம இண்டிவிஜுவல் பார்ட்டிகல் ஸ்டடியும் பண்ணிக்கலாம், இல்லை மொத்தமாகவும் ஸ்டடி பண்ணிக்கலாம். அப்படி பண்ண முடிகிறதுனால டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து கோர்ஸ் கிரைண்டுக்கு சூட்டபுள். அப்படி இது இம்பார்ட்டன்ட் வந்து கேட்கலாம், இது வந்து கோர்ஸ் கிரைண்டுக்கு சூட்டபுள். இதே இது ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் ஒரு டேர்ம் இருக்குது, அது வந்து
இது வந்து என்னன்னா எல்லா சாயிலுக்கும் சூட்டபிள். இது வந்து ஃபைன் கிரெயினாக இருந்தாலும் சரி, கோர்ஸ் கிரெயினாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே சூட்டபிள். எது ரிலேட்டிவ் காம்பேக்ஷன். ஆனால் டென்சிட்டி இண்டெக்ஸ் ஒன்லி கோர்ஸ் கிரெயின். இது வந்து குழப்பம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. டென்சிட்டி இண்டெக்ஸுக்கு ரிலேட்டிவ் டென்சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது, இல்லை டிகிரி ஆஃப் டென்சிட்டி. ப்ரோ நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ போரோசிட்டிக்கு எப்படி பர்சன்டேஜ் ஆஃப் வாய்ட்ஸ்ன்னு சொன்னீங்களா, அதே தான் இதுவும் டிகிரி ஆஃப் டென்சிட்டி. சொல்லுங்கள் ப்ரோ, ஏதோ சொல்ல வரீங்களே. இல்லப்பா, இது ஐடிக்கு அப்புறம் உனக்கு காமிச்சிருந்தல ரிலேட்டிவ் டென்சிட்டியா? ஆமாம், ரிலேட்டிவ் காம்பேக்ஷனு. ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் எங்களுதுல அது இல்லவே இல்லைப்பா. அப்படியா? இது சார் வந்து கொஞ்சம் எங்களுக்கு நடத்தினவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சொல்லுவார் ப்ரோ. கொஞ்சம் அவர் கேட்ட கொஸ்டின் அதான். ஒரு நிமிஷம் அதை காமிப்பா, அப்படியே எழுதிக்கிறேன். இது ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் வந்து ரெண்டு இதுக்கும் யூஸ்ஃபுல்லா? ஆமாடா, கோர்ஸ் கிரெயின் ஃபைன் கிரெயின் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம். இது நம்மளோட ரிலேட்டிவ் டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து குவாலிட்டேட்டிவ் ஐடியா. ஏன்னு வைங்களேன், மேலே வந்து இருங்க வரேன். மேலே வந்து பெர்சன்டேஜில் நம்ம எழுதியிருப்போம் வெரி லூஸாக இருக்கா, மீடியம் டென்ஸாக இருக்கா, இல்லை டென்ஸாக இருக்கா அப்படின்னு ஒரு குவாலிட்டேட்டிவ் ஐடியா தான் கொடுக்கும் எது டென்சிட்டி இண்டெக்ஸு. ஆனால் இந்த ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் டேரெக்டாக வேல்யூவாகவே கொடுத்துரும். இது வந்து குவான்டிடேட்டிவ் ஐடியா, நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதை வச்சு எவ்வளோ லூஸாக இருக்குது எவ்வளோ டென்ஸாக இருக்குன்ற வேல்யூவே நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுக்கும் கம்பேரிசன் படித்து வச்சுக்கிறது நல்லது. இது ரெண்டாவது ஃபார்முலா இன்ட்டு 100 அது. ஆமாம் ப்ரோ, பர்சன்டேஜ் தான், இன்ட்டு 100 தான். அதுக்கப்புறம் கீழே இது இருக்கு அக்கார்டிங் டு லீ அண்ட் சிங் அப்படின்ற ஒரு ரெண்டு தனித்தனி ஆளாக ஒரே ஆளாங்க எனக்கு தெரில, ரெண்டு தனித்தனி ஆள் தான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ரிலேட்டிவ் காம்பாக்ஷனுக்கு ஒரு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க. 80 + 0.2 × ஐடி. இதில் போட்டோம்னா டேரெக்டாக ரிலேட்டிவ் காம்பாக்ஷன் வேல்யூ கிடச்சி போயிடும். இது ஐடிக்கு வேற ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஐடிக்கு மேலே ஃபார்முலா இருக்குது ப்ரோ. இந்த இது ஒரு ஐடி ஃபார்முலா, இது ஒரு ஐடி ஃபார்முலா. இதோட டெரிவேஷன் தான் இது. அதனால் ரெண்டு இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, ரெண்டு ஃபார்முலா தான். வித்தியாசமா இருக்கு. இங்கே நடுவில் மைனஸ். ஓகேப்பா, கரெக்டாக தான். அப்படி இல்லாட்டினா ஏதாவது இல்லாட்டினா இந்த பிடிஎஃப் பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க ப்ரோ. பிடிஎஃப் இருக்குல்ல. ஓகே ஓகேவா? இப்போ வந்து என்ன சொன்னேன், இதுக்கு இன்னொரு பேர் ரிலேட்டிவ் டென்சிட்டி, டிகிரி ஆஃப் டென்சிட்டி. இப்போ நீங்கள் போரோசிட்டிக்கு எப்படி பர்சன்டேஜுக்கு சொன்னீங்க அதே தான் இங்கேயும். ஏன் அந்த மைக் மட்டும் ஆஃப் பண்ணு. ஹெட்செட் போட்டிருக்கனால அப்படியே குபீர்னு கேட்குதுடா. ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணு. ரிலேட்டிவ் டென்சிட்டினா என்ன, டிகிரி ஆஃப் டென்சிட்டினா என்ன, டென்சிட்டி இண்டெக்ஸ்னா என்ன, மூணுமே ஒரே டேர்ம் தான். என்னத்தை குறிக்கிறது? சாயிலோட டென்ஸ்னஸ் இல்லை லூஸ்னஸ் குறிக்கிறது. இப்போ ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னென்னா, இந்த ஃபார்முலா மறந்துடுங்க, டேரெக்டாக நம்ம வந்து ஐடியாவுக்கு போயிடுவோம். இப்போ நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டியை வந்து கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து பேரில் இருக்குது ரிலேட்டிவ். அப்போ மொத்தமாக எவ்வளோ நம்மளால் வந்து டென்சிட்டியை குறைக்க முடியும். நம்மளோட ஐடியா என்னென்னா, கம்மியான ஸ்பேஸில் அதிகமான சாலிட்டை ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக கிடைக்கும். நமக்கு வந்து வெரி டென்ஸாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளோட ஐடியாவே என்னென்னா, டென்சிட்டியை அதிகமாக வைக்கணும். டென்சிட்டி அதிகமாக வைக்கணும்னா என்ன அர்த்தம்? கம்மியான வால்யூமில் அதிகமான சாலிட்டை உள்ளே ஃபில் பண்ணணும். அதுதான் நம்மளோட ஐடியா. இப்போ கீழே என்ன பண்ணி வச்சுருக்கோம்னா, கீழே இருக்க ஃபார்முலா வந்து எந்த அளவுக்கு நம்மளால் வாய்ட்ஸை குறைக்க முடியும், அதுதான் கீழே இருக்க ஐடியா. இ மேக்ஸு மைனஸ் இ மினிமம். அப்போ என்னென்னா, இ மேக்ஸ்னா என்னென்னா, இருக்கிறதுலே அதிகபட்சம் வாய்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்க முடியும் நம்மளோட சாயிலுக்கு அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேல்யூ இருக்குது. அது வந்து இதை பொறுத்து மாறும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன்.
அதிகபட்சம் வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்க முடியும் அதை அந்த வேல்யூவை போட்டுக்கணும். இருக்கிறதுலே நம்ம வாய்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி காம்பேக்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னா ஒரு லிமிட் அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு குறைக்க முடியும், அதான் மினிமம். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் வாய்ட் ரேஷியோ இருக்க முடியும், எந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஓவராலாக வாய்ட் ரேஷியோ நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியும் நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஏன்னா இவ்வளோ மேக்ஸிமத்துலேருந்து இவ்வளோ மினிமத்து வரைக்கும் நம்மளால் குறைக்க முடியும். இப்போ சும்மா ஜென்ரலாக ஒரு வால்யூமுக்கு சொல்கிறேனே 10 மீட்டர் கியூப் இருக்குது. இது வந்து அதிகபட்சம் வால்யூமு. நம்மளால் இதை காம்பேக்ட் பண்ணி எவ்வளோ குறைக்க முடியும்னா 6 மீட்டர் கியூபாக குறைக்க முடியும். அப்போ மொத்தத்தில் நம்மளால் எவ்வளோ குறைக்க முடியும், கீழே 10 மீட்டர் கியூப்பில் 6 மீட்டர் கியூப் போச்சுன்னா மிச்சம் 4 மீட்டர் கியூப். அப்போ இந்த 4 மீட்டர் கியூப் என்ன சொல்ல வருதுன்னா எவ்வளோ வேல்யூ நம்மளால் எவ்வளோ வால்யூமை குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த வேல்யூ தான் கீழே போகிறோம். இது வந்து நான் வால்யூமை வச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இதை டெசிமலில் சொன்னேன்னா அது வந்து வாய்ட் ரேஷியோவுக்கு சொல்லலாம். ஏன்னா டெசிமலில் தானே வரும். இப்போ மேக்ஸிமம் மேக்ஸ் இப்படி வச்சுக்கலாம். மேக்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட அதிகபட்சம் வாய்ட் ரேஷியோ எவ்வளோ நம்மளோட சாயிலில் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 0.909 ஒரு வாய்ட் ரேஷியோ எடுத்துக்கலாம். இது மேக்ஸு. மினிமம் இதை காம்பேக்ட் பண்ணி வாய்ட்ஸை ரிமூவ் பண்ணி எல்லா வாய்ட்ஸும் போனதுக்கப்புறம் மினிமமாக எந்த அளவுக்கு வாய்ட் ரேஷியோ குறைக்க முடியும் அப்படின்னா மினிமம் வரைக்கும் குறைக்கலாம். ஒரு வேல்யூ வச்சுக்கலாம் 0.35 வரைக்கும் வச்சுக்கலாம். அப்போ இந்த 0.909லேருந்து 0.35 அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியுது. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு இது ரெண்டு மைனஸ் பண்ணால் ஒரு 0.5ன்னு வச்சுக்கலாமே, 6ன்னு வரும். 0.5ன்னு வச்சுக்கலாம். ஒரு 0.5 நம்மளால் குறைக்க முடியுது. அப்போ இந்த கீழே இருக்க வேல்யூ தான், அந்த கீழே இருக்க ரேஷியோ என்ன சொல்ல வருதுன்னா 0.5 அளவுக்கு என்னால் குறைக்க முடியும். இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ குறைக்க முடியும் அது வந்து கீழே இருக்க வேல்யூ. மேலே இருக்க வேல்யூ என்ன சொல்ல வருதுன்னா அதிகபட்சம் எவ்வளோ வாய்ட் ரேஷியோ இருக்க முடியும், ஆனால் கிரவுண்டில் எவ்வளோ இருக்குது. நம்ம என்ன பார்த்துருக்கோம், மினிமமாக எவ்வளோ குறைக்க முடியும் பார்த்தாச்சு. ஆனால் ஆக்சுவல் ஃபீல்டில் நேச்சுரலாக எப்படி இருக்குது, வாய்ட் ரேஷியோ இன் நேச்சுரல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா இந்த மினிமம் அளவுக்கு கம்மியாக இருக்காது. ஏன்னா இந்த மினிமம்ன்றது நம்மளால் எடுத்து எந்த அளவுக்கு காம்பேக்ட் பண்ணி எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த வேல்யூ தான் மினிமம். நேச்சுரல்னா ஆக்சுவல் ஃபீல்டில் என்ன வாய்ட் ரேஷியோ இருக்குது அதுதான் நேச்சுரல். அப்போ இந்த வேல்யூ வந்து மினிமமோட கண்டிப்பாக கொஞ்சம் வேல்யூ வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நேச்சுரலாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக காம்பேக்ட் ஆகிறது மினிமம் அளவுக்கு இருக்க வாய்ப்பு கம்மி தான். அதனால தான் நான் சொல்கிறேன் இதை விட கொஞ்சம் வேல்யூ கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்த வேல்யூ வந்து முக்கியமான வேல்யூ 0.909 0.535 எடுத்தேன்னா இந்த ரெண்டு வேல்யூ என்னென்னா ஒரு கோர்ஸ் கிரெயின் சாயிலோட மேக்ஸ் வேல்யூ மினிமம் வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு கோர்ஸ் கிரெயின் சாயில் அதிகபட்ச வாய்ட் ரேஷியோ எவ்வளோ வச்சுக்க முடியும் அப்படின்னா 0.909 வச்சுக்கலாம். குறைஞ்சபட்சம் எவ்வளோக்கு வந்து காம்பேக்ட் பண்ணி எவ்வளோ வாய்டை கம்மி பண்ண முடியும்னா அதிகபட்சம் 0.35 அளவு கம்மி பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வேல்யூ நம்ம எங்கே படிப்போம்னா என்ன யூனிட்னு தெரில, நமக்கு நடத்திருப்பார் இந்த ஆரஞ்சை வந்து அடுக்கி வைக்கிற மாதிரி வரிசை அப்படி ஆக்சுவலி அது என்னன்னா ஸ்பெரிக்கல் கிரைனை வந்து கியூபிக்கல் அரேவா அடிக்க வச்சா எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் இருக்குன்னா 0.91, அதாவது 0.909 அளவு இருக்கும். இதே அந்த ஸ்பெரிக்கல் கிரைனை வந்து டயகனலாக அடிக்க வச்சா எவ்வளோ காம்பேக்டாக இருக்கும்னா 0.35 இருக்கும். அதான் ப்ரோ, அந்த ராம்போஹெட்ரல் ஷேப்பில் அடிக்க வச்சோம்னா 0.35. அந்த அடுக்கிற ஷேப்பை வந்து இந்த வேல்யூ என்ன குறிக்குதுன்னா அதிகபட்சம் வாய்ட் ரேஷியோ எவ்வளோ இருக்க முடியும், குறைஞ்சபட்சம் எவ்வளோ இருக்க முடியும். நீங்கள் சொல்கிற கரெக்டு. இப்படி எதுக்கு எக்ஸாம்பிளாக சொன்னாங்கன்னா ஒரு தர்பூசணி வந்து ரெக்டாங்கிளாக இருந்துச்சுன்னா எவ்வளோ எடுக்க முடியும், இல்லை ஸ்பெரிக்கலாக இருந்தால் எவ்வளோ எடுக்க முடியும், அதுக்கான ஸ்பேஸ் வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொன்னாங்க. கரெக்டு தான் ப்ரோ. அதான் அதுக்கு பேர் வந்து நீங்கள் சொல்கிறது கியூபிக்கல் அரேஞ்ச் பேக்கிங் ஒன்று, இன்னொன்று பேர் என்னென்னா ராம்போஹெட்ரலா டெட்ராஹெட்ரல்னு தெரியல, டைகனலி அரேஞ்ச்டுன்னு இருக்கு. அப்படி சொல்கிறீங்களா? எங்களுக்கு வந்து டெட்ராஹெட்ரன் சொன்னார்னு நினைக்கிறேன். ராம்போஹெட்ரலா டெட்ராஹெட்ரன் மறந்து போச்சு. ஏதோ ஒரு யூனிட்ல நடத்தினார். காம்பேக்ஷன் ஒன்று வேல்யூ வருமே அதில் இருக்கும். எப்படியும் வந்து சாயில் வந்து அந்த ஷேப்ல இருக்காது, அதனால அப்படி சொன்னாங்கப்பா எங்களுக்கு. இப்போ நீ நினச்சி பாரு, ஒரு சாயில் கிரெயின் வந்து ஒரு பக்கம் லென்த்தாகவும் ஒரு பக்கம் ஷார்ட்டாகவும் இருக்கும். அப்போ அதை டயகனலாக தான் நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும்.
ஒரு டயகனல் எது பெருசா இருக்கோ அதான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நமக்கு காம்பாக்ஷன் தனி யூனிட்டா இருக்கு பெர்மியபிலிட்டி மாதிரி. இருக்குப்பா காம்பேக்ஷன். அதில் தான் நடத்தினார். கரெக்ட் தான் இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ராம்போஹெட்ரல் பேக்கிங் தான் ப்ரோ. ஒன்று வந்து நீங்கள் சொன்னது வந்து ஸ்கொயர் பேக்கிங்கு, கியூபிக்கல் பேக்கிங் நீங்கள் சொன்னது இப்படி பேக் பண்ணிருந்துச்சுன்னா அதோட இமேக்ஸ் வேல்யூ அதிகபட்சம் எவ்வளோ இமேக்ஸ் வேல்யூ இருக்கும்னா 0.909 இருக்கும். அதே இது நீங்கள் சொன்ன டயகனலாக இந்த அதுக்கு அந்த ஷேப்புக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஐயோ வருது, இதுக்குள்ளே நம்ம வந்து பார்ட்டிகள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணோம்னா மினிமமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி அச்சீவ் பண்ணாலும் எவ்வளோ அதிகபட்சம் மினிமம் வரும்னா 0.35 அளவுக்கு தான் வரும். இது ரெண்டுமே எதுக்குன்னா கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது கோர்ஸ் கிரைண்ட் சாயில்ன்றது நடத்தும் போது சொல்லலை. நான் அந்த இதில் ChatGPTயில் போட்டு பார்த்தேன். என்ன போட்டு பார்த்தேன்னா, எந்த ஒரு சாயிலாக இருந்தாலும் அதுக்கு வந்து இமேக்ஸோட வேல்யூ இதுதான், இல்லை மினிமமோட வேல்யூ இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக நம்ம 0.5னே போட்டுடலாமே. எதுக்கு தேவையில்லாமல் வந்து இமேக்ஸ் மினிமம்னு கீழே போடுறோம் அப்படின்னு நான் கேட்டதுக்கு அது என்ன சொல்லிடுச்சு, 0.909 0.35 வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் ஆல் த சாயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இமேக்ஸ் மினிமம் வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் இந்த கொடுத்த 2 வேல்யூ வந்து கோர்ஸ் கிரைண்ட் சாயிலோட வேல்யூ, அதனால் அதுக்கு தான் சூட்டபிள் ஆகும். அதனால் காமனாக எழுதுறக்காண்டி இந்த ஃபார்முலாவும் உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆக மொத்தம் இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலா என்ன சொல்ல வருதுன்னா, எவ்வளோ குறைக்க முடியும், எவ்வளோ குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்மளால் குறைக்க முடியும். ஆனால் இவ்வளோ அதே மாதிரி வாய்ட் ரேஷியோ வந்து ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணால் எதுக்கு அதிகமாக இருக்கணும்னு கேட்குறாங்க. எது ரெண்டுக்கும் ப்ரோ? கோர்ஸ் கிரைண்டுக்கும் ஃபைன் கிரைண்டு சாயிலுக்கும். வாய்ட் ரேஷியோ ஃபைன் கிரைண்டுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதான் அதை கம்பேர் பண்ணி அதிகமாக இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்றா. ஆமாம் ப்ரோ, வரும். அசஸ் அண்ட் ரீசனில் வரும். நம்ம டக்குன்னு என்ன நினைப்போம், இப்போ கிராவலை ஃபில் பண்ணோம்னா நிறைய கேப் இருக்கும். ஆமாம், அப்படி தான் நம்ம நினைப்போம். இப்போ இது கிராவலுக்குலாம் வந்து கேப் அதிகமாக இருக்கும். அப்போ அதுக்கு தான் வந்து வாய்ட் ரேஷியோ அதிகமாக இருக்குன்னு நம்ம நினச்சிருவோம். ஆனால் ஸ்பெசிஃபிக் ஏரியாவையும் டென்சிட்டியும் வச்சு பார்க்கும்போது ஃபைன் கிரைண்டுக்கு தான் அதிகமான வாய்ட்ஸ் இருக்கு. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். இமேக்ஸ்னா என்ன, சாயில் வந்து நம்மளோட நம்ம கையில் வச்சுருக்க சாயில் இருக்கிறதுலே லூசஸ்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா அதோட வாய்ட் ரேஷியோ என்னவாக இருக்கும், அதுதான் வந்து இமேக்ஸு. மினிமம்னா நம்ம கையில் வச்சுருக்க சாயிலை நல்லா காம்பேக்ட் பண்ணி டென்ஸாக மாற்றிட்டோம்னா அதோட அதிகபட்ச டென்ஸு ஸ்டேட்டில் எவ்வளோ வாய்ட் ரேஷியோவை நம்ம அதிகபட்சமாக கம்மி பண்ணியிருக்க முடியும், அதுதான் மினிமம். ஆனால் வந்து நேச்சுரலாக எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நேச்சுரல் சாயிலில் நம்ம போய் எல்லா சாயிலையும் காம்பேக்ட் பண்ண போகிறதில்ல. போய் ஒரு ஃபீல்டில் பார்த்தோம்னா அது நேச்சுரலாக தான் இருக்கும். நேச்சுரல் வேல்யூ நேட்டாக இருக்கும். அப்போ இந்த கிராஃப் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். மேக்ஸோட வேல்யூ இவ்வளோ இருந்துச்சுன்னா மினிமமோட வேல்யூ இவ்வளோ இருக்கும். இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஏதோ ஒரு வேல்யூ தான் நேச்சுரலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ நேச்சுரலோட வேல்யூ ஒரு 1.5 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நமக்கு என்ன அர்த்தம்னா, இன்னும் மேக்ஸ் கொண்டு வரணும்னா இப்போ வந்து இதோட வாய்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம், 0.5 அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆனால் நம்மளோட நேச்சுரலோட வேல்யூ 0.5 அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அப்போனா கொஞ்சம் காம்பேக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 0.5 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. மினிமமோட வேல்யூ என்னென்னா இன்னும் கம்மியாகி 1 வரைக்கும் வந்திருக்கு. அப்போ 2லேருந்து 1 மாறி இருக்கு. அப்போ வந்து காம்பேக்ட் பண்ணி இங்கே இருக்க வேல்யூவை இங்கே அமுக்கி இந்த மாதிரி ஆக்கியாச்சு மினிமம். சும்மா ஒரு ஐடியாக்காண்டி எழுதியிருக்கோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும், எவ்வளோ குறைக்க முடியும், எவ்வளோ குறைஞ்சிருக்கு, கீழே மேலே. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் தெரியும், காமா டி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு காமா டபிள்யூ டிவைடட் பை 1 + இ. இந்த ஈயை மட்டும் ஒன் சைடு வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு கொண்டு போனால் ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூவை தூக்கி இந்த எல்லா ஈக்கு பதிலாக அப்ளை பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தோம்னா கடைசியில் இந்த மாதிரி வந்து நிற்கும் அதோட ஐடியா. ஆனால் இதில் கொஞ்சம் வந்து சிக்கலாகும். ஏன்னா மினிமம் டென்சிட்டியோட வேல்யூ வந்து சின்னதாக இருக்கும், நேச்சுரலாக இருக்க டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் டென்சிட்டியோட வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆயிரும்னா பிரச்சனை, வர்ற வேல்யூ வந்து மைனஸில் ஆயிரும். இப்படி நம்ம இந்த ஃபார்முலாவில் டேரெக்டாக போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிடைக்கிற ஆன்சரை மைனஸில் கிடச்சிரும்.
அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறக்காண்டி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இதை தூக்கி இங்கிட்டு எழுதிக்கிறோம், இதை தூக்கி இங்கிட்டு எழுதிக்கிறோம். அப்படி எழுதின ஃபார்முலா தான் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்த ஃபார்முலா. நமக்கு இந்த இது ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்து எப்படி இது உருவாயிருக்குன்னு சொல்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அதனால தான் இதை மாற்றி இங்கிட்டு மாற்றி இந்த பக்கம் மாற்றி மாற்றி இங்கே ரெசிப்ரோக்கல் மாதிரி பண்ணி இந்த பக்கம் மாற்றி எழுதியிருக்கோம். ப்ளஸ்ஸாக மாற்றுறக்காண்டி. நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான் டேரெக்டாக. நமக்கு கையில் வாய்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாலேயே அப்ளை பண்ணிடலாம். இல்லை கையில் நமக்கு டென்சிட்டி இருக்குன்னா, ட்ரை டென்சிட்டி இருக்குன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் அடுத்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு, இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். நம்மளோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு இண்டிகேஷனாக தான் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை பார்த்தோம். இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி என்னென்ன? பெர்மியபிலிட்டி, கம்ப்ரெசபிலிட்டி, என்னது ஷியர் ஸ்ட்ரென்த்து. இப்போ இந்த 3ல் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறக்காண்டி தான் வந்து நம்ம இந்த இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது தெரிஞ்சால் தானே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ட்டு. இப்போ இந்த 3ல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ஷியர் ஸ்ட்ரென்த்தோட ஒரு குவாலிட்டேட்டிவ் ஐடியாவை நம்மளோட டென்சிட்டி இண்டெக்ஸ் கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, இப்போ டென்சிட்டி அதிக டென்ஸாக இருக்குது. இப்போ வெரி டென்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளோட சாயில் வந்து வெரி டென்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வெரி டென்ஸாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஷியர் ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். அதிக டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அப்போ ஒரு ஷியர் ஸ்ட்ரென்த்தோட ஒரு குவாலிட்டேட்டிவ் ஐடியாவை கொடுத்துருச்சு. அப்போ நம்மளோட இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியோட ஒரு குவாலிட்டேட்டிவ் ஐடியாவை கொடுத்துருச்சு. அப்போ நம்மளோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான். அதையும் நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த ஐடியா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஆஃப் சாண்டி சாயில். நம்ம வந்து இதில் ஷியர் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்முலா படிச்சிருப்போம். டவ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் சிக்மா டேஷ் tan ஃபை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ இந்த ஃபையோட வேல்யூ நம்ம இந்த ஐடியை வச்சு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. இந்த ஃபையோட வேல்யூ வந்து இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஷியர் ஸ்ட்ரென்த்தில் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியில் ஷியர் ஸ்ட்ரென்த்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டரை நம்ம வெறும் இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு கண்டுபிடிக்க முடியுது. எந்த செலவும் இல்லாமல் வெறும் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை மட்டும் வச்சுக்கிட்டே நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா, அப்போ அது அட்வான்டேஜ் தானே. அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னா ஷியர் ஸ்ட்ரென்த்தோட ஒரு ரஃப் இண்டிகேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளோட இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டிக்கு படிக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்காண்டி தான் இந்த டென்சிட்டி இண்டெக்ஸை படிக்கிறோம். எதுக்காண்டி படிக்கிறோன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வேல்யூ ஆஃப் டென்சிட்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஹையர் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஹையர் ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா tan வேல்யூ வந்து அதிகமாகிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இருங்க வரேன். tan 0 என்னது? tan 0 0 தானே. tan 90 இன்ஃபினிட்டி. அப்போ வேல்யூ அதிகமாகிட்டே தானே போகுது. 0லேருந்து வேல்யூ அதிகமாகிட்டே தான் போகுது. அப்போ என்ன அர்த்தம்? ஐடி அதிகமாகுதுன்னா நம்மளோட ஃபை அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஃபை அதிகமாகுதுன்னா நம்மளோட ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்மளோட ஃபையை வச்சு ஷியர் ஸ்ட்ரென்த்தை ஒரு ரஃப் இண்டிகேஷனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அதுக்காண்டி தான் படிக்கிறோம். அப்புறம் அந்த டேபிள் வந்து முக்கியம். நம்ம வந்து டக்குன்னு என்ன யோசிச்சிருவோம்னா, டென்சிட்டி இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து டென்சிட்டி எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கிறதுலே மினிமைஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது நம்ம நார்மலாகவே மைண்டு யோசிச்சு வச்சுருப்போம். அதனால் என்ன பண்ணிடுவோம், 85% இருந்துச்சுன்னா தான் வெரி லூஸு அப்படின்னு நம்ம டக்குன்னு போட்டுருவோம். ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க தான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும். அப்படியே டேரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கணும். பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா டென்ஸாக இருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஐடியோட வேல்யூ. இதை மட்டும் இந்த நடுவில் உள்ள மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல. ஏன்னா ஒரு ரேஞ்சில் தான் இன்க்ரீஸ் ஆகுது. 0 to 15, 15 to 35 எவ்வளோ? ஒரு அந்த 2 தடவை சொல்லி பார்த்தோம்னா இந்த வேல்யூ வந்து வரிசையாக கிடச்சிரும். நம்ம இந்த சைடு உள்ளதை படித்தா குழப்பிடுவோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நடுவில் உள்ளதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். மீடியம் டென்ஸை மட்டும் படிச்சுக்கிட்டு இது கீழே டென்ஸு வெரி டென்ஸு, இதுக்கு மேலே லூஸு வெரி லூஸு, அவ்வளோதான். இதுதான் நம்மளோட டென்சிட்டி இண்டெக்ஸோட சார்ட்டு. இப்போ ரேஞ்ச் என்ன? 0லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ வேணாலும் இருந்துக்கலாம் நம்மளோட ரேஞ்சு. அப்போ ஓவரால் ஐடியா என்னென்னா, டென்சிட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம சாயில் டென்ஸாக இருக்கா லூஸாக இருக்கா, எவ்வளோ குறைக்க முடியும், எவ்வளோ குறைஞ்சிருக்கு,
அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும், ஷியர் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அப்போ ரஃப் இண்டிகேஷனை ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் இல்லை டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன். இது வந்து நம்ம வெறும் குவாலிட்டேட்டிவ் ஐடியா தான் பார்த்தோம். இப்போ எவ்வளோ தான் காம்பேக்ட் பண்ண முடியும், ஆக்சுவலாக ஃபீல்டில் எவ்வளோ காம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் ரிலேட்டிவ் காம்பேக்ஷன். இப்போ மேக்ஸிமம் ட்ரை டென்சிட்டி எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஃபீல்டில் வந்து எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல் அளவுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு கம்மி தான். 100%னா 100மே பண்ணோம்னா இது கேன்சல் ஆகி டிகிரி ஆஃப் காம்பேக்ஷன் என்ன இருக்கும், 100ன்னு ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம்னா ஃபுல்லாகவே காம்பேக்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம வந்து ஃபீல்டில் அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஆக்சுவல் ஃபீல்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்ற வேல்யூ பார்க்கும்போது 2க்கு பார்த்தோம்னா ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும். இங்கே எப்படி பெர்சன்டேஜ் கிடச்சி அதே மாதிரி தான் இங்கேயும் கிடைக்கும். ஆனால் இது வந்து குவான்டிடேட்டிவ் ஐடியா. 2க்குமே ஃபைன் கிரைனுக்கும் பண்ணலாம், கோர்ஸ் கிரைனுக்கும் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்சதான் டென்சிட்டிக்கு வந்து வால்யூம் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். வால்யூம் நம்ம யூனிட்டில் எப்படி பார்த்துருப்போம், யூனிட் பேஸ் டயக்ராமில் V = 1 + E. அதனால் வால்யூம் டென்சிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு V = 1 + E. அதனால் அப்படி எழுதியிருக்கேன். அப்போ என்ன எழுதலாம், கீழே இருக்க வேல்யூ வந்து கீழே இருக்க வேல்யூ மேலே போயிடும், மேலே இருக்க வேல்யூ கீழே வந்துடும். இப்போ இதில் ஒரு சின்ன மேட்ரு இருக்குது. காமா டி மேக்ஸாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இல்லை கீழே இருக்க வேல்யூ மேலே வந்துடுமா, இருங்க வரேன், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இந்த கீழே இருக்க வேல்யூ மேலே வந்துடும். அதுதான் இந்த மேலே இந்த வந்துருச்சு. நம்மளோட டென்சிட்டி மேக்ஸிமமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாய்ட் ரேஷியோ மினிமமாக தான் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் டென்சிட்டினா வாய்ட் ரேஷியோ மினிமம். அதே மாதிரி மேலே இருக்க வேல்யூ கீழே வந்துடும் சொன்னோன்னா இது ஃபீல்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 + அதே 1 + E தான் ஃபீல்டுனா ஃபீல்டு. ஆனால் மேக்ஸிமம்னு வந்துச்சா மட்டும் இங்கே வந்து E மினிமம் பார்க்கணும். அதை யோசிச்சா போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக வாய்ட் ரேஷியோ கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால் இப்படி எழுதியிருக்கோம். இதை வச்சு போட்டிருக்காங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால இது மேலேயும் இது கீழேயும் வந்திருக்கு. இப்போ லீ அண்ட் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு இது எதுவுமே தேவையில்லை, ஃபஸ்ட்டு ஐடி கண்டுபிடிச்சிட்டா போதும். ஐடி நான் டென்சிட்டி இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே அந்த டென்சிட்டி இண்டெக்ஸை வச்சு ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்மளால் ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் எவ்வளோ ஃபீல்டில் வந்து எவ்வளோ காம்பேக்ட் பண்ண முடியும் அப்படின்ற பெர்சன்டேஜை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் ஐடியோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், ஐடியோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா டென்சிட்டி இண்டெக்ஸ் வேல்யூ 0 ஆயிடுச்சு. அப்போ சாயில் என்னவா இருக்குது, வெரி லூஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ வெரி லூஸ் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா E என்னவா இருக்கும், E மேக்ஸாக இருக்கும். இருக்கிறதுலே அதிகபட்ச வாய்ட் ரேஷியோ எவ்வளோ போக முடியும்னா E மேக்ஸ் அளவுக்கு போக முடியும். அப்போ வெரி லூஸாக இருந்துச்சுன்னா அதோட வாய்ட் ரேஷியோ வந்து E மேக்ஸ் அளவுக்கு இருக்கும். சப்போஸ் சாயில் வந்து 100% இருக்குது, ஐடியோட வேல்யூ வந்து 100% இருக்குன்னா கண்டிப்பாக வெரி டென்ஸாக தான் இருக்கும். அப்போ வெரி டென்ஸாக இருந்துச்சுன்னா E என்னவாக இருக்கும், கண்டிப்பாக மினிமமாக தான் இருக்கும். ஏன்னா மினிமம் வாய்ட் ரேஷியோ இருந்தால் தான் நம்மளோட டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். அவ்வளோதான், அது சும்மா எழுதி வச்சிருக்கேன். அப்போ பார்த்துடலாம், டென்சிட்டி இண்டெக்ஸ் டிஐன்னு எழுத மாட்டோம், ஐடின்னு தான் எழுதணும். டென்சிட்டி இண்டெக்ஸு இது ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் ஆர்சின்னு எழுதிக்கலாம். இது ஒன்லி கோர்ஸ் கிரெயினுக்கு தான் சூட்டபிள். இது போத் கோர்ஸ் கிரெயின் மைனஸ் ஃபைன் கிரெயின் ரெண்டுக்குமே பண்ணிக்கலாம். இது வந்து குவாலிட்டேட்டிவ், டென்ஸாக வெரி டென்ஸாக, லூஸாக வெரி லூஸாக, அந்த மாதிரி குவாலிட்டேட்டிவாக சொல்லுவோம். இது குவான்டிடேட்டிவ், டேரெக்டாக வேல்யூவே கொடுத்துரும், எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன எதுன்ட்டு வேல்யூவை கொடுத்துரும். நம்ம கேட்கலாம் இங்கேயே பெர்சன்டேஜ் கிடைக்குதான்னு கேட்கலாம். ஆனால் இந்த பெர்சன்டேஜை வச்சு வெறும் நம்ம காம்பேக்ட்னஸை மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர இது டேரெக்ட் வேல்யூ கிடையாது. இதை வச்சு நம்மளோட ரிசல்ட் என்னென்னா இதுதான் ரிசல்ட்டு, இதை நம்ம பார்க்கக்கூடாது. இது வந்து ரிசல்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் மாதிரி, பை வேல்யூ இது. இதை வச்சு இதை தான் நம்ம ஃபைனலாக சொல்கிறோமே தவிர இது வந்து நமக்கு ஃபைனல் நம்பர் கிடையாது. அதனால் நம்ம இது வந்து குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறேன் நான். இது குவாலிட்டேட்டிவ், இது குவான்டிடேட்டிவ். அடுத்து வேறு என்ன பார்த்தோம், இதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். கீழே வந்து எவ்வளோ குறைக்க முடியும், மேலே வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இந்த ஃபார்முலாவை வச்சு இங்கே ஒரு ஃபார்முலா உருவாக்கியிருப்பாங்க. ஃபீல்டில் எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக ட்ரை டென்சிட்டி எவ்வளோ கொண்டு போக முடியும், ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரை டென்சிட்டி இருக்குது ஃபீல்டில் இன்ட்டு 100%.
ஆனால் லீ அண்ட் சிங் என்ன சொல்கிறாருன்னா, வெறும் நம்ம ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிச்சாலே போதும், அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி ஃபார்முலாவை வச்சு ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு லீ அண்ட் சிங் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா 80 + 0.2 × ஐடி இதில் போட்டோம்னா டேரெக்டாக நமக்கு வந்து ரிலேட்டிவ் காம்பேக்ஷன் கிடச்சிரும். ஐடியை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். இதில் கொஸ்டின் ஏரியா அவ்வளோதான். இதுதான் ஐடியா. ஆனால் அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இந்த ஃபார்முலா தான் இம்பார்ட்டன்ட். இதில் இந்த ஃபார்முலா வந்து டேரெக்டாக ஃபார்முலாவாகவே கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இந்த ஃபார்முலாவில் வச்சு சம்மு தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி கேட்பாங்க சம்மு. ஆனால் இந்த ஃபார்முலா வந்து டேரெக்ட் ஃபார்முலா தான், அப்படியே கொடுத்துருவாங்க கண்டுபிடிக்க சொல்லி. அதே மாதிரி இந்த டப்பா கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இந்த டப்பாலேருந்து மோஸ்ட்லி கொஸ்டின் வந்துடும். இந்த பேஜ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் பேஜ். ஓர தவிக்குதே, வெயில் காலம் வேறு வருது. இது ஒரு முக்கியமான ஐடியா. இப்போ ஏதோ 2 சாயிலோட வாய்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஏதோ ஒரு சாயிலோட வாய்ட் ரேஷியோ வந்து 0.5 இருக்குது. இன்னொரு சாயிலுக்கு செக் பண்ணி பார்க்குறோம், அதே 0.5 தான் இருக்குது. இது 2 வேறு வேறு சாயில். இது சாம்பிள் 1, இது சாம்பிள் 2. நம்ம பிளைண்டாக என்ன சொல்லிடக்கூடாதுன்னா, 2க்கும் வாய்ட் ரேஷியோ சேமாக இருக்குது, அப்போ இதுக்கு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி சேமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. அப்படி இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குன்ற எந்த அவசியமும் கிடையாது. வாய்ட் ரேஷியோ சேமாக இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் டென்சிட்டி இண்டெக்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, ஏதோ 2 சாயில் சாம்பிள் எடுக்கிறோம், ஒன்றுக்கு வந்து 80% கிடைக்கிது. இன்னொரு சாயில் சாம்பிள் எடுக்கிறோம், அதே 80% தான் கிடைக்கிது. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த 2ஓட சாயிலுக்கும் இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டி சேமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஆனால் வெறும் நம்ம வாய்ட் ரேஷியோ வச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை கம்பேர் பண்ணக்கூடாது. டென்சிட்டி இண்டெக்ஸை வச்சு வேணால் கம்பேர் பண்ணிக்கலாம். அதனால தான் நம்ம வந்து இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியை டென்சிட்டி இண்டெக்ஸை வச்சு, அதாவது இண்டெக்ஸ் ப்ராப்பர்ட்டியை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். அதனால தான் இதுக்கு பேர் ரஃப் இண்டிகேஷன். இன்ஜினியரிங் ப்ராப்பர்ட்டியோட ரஃப் இண்டிகேஷன் சொல்கிறதுனால தான் டென்சிட்டி இண்டெக்ஸ்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த டென்சிட்டி இண்டெக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி படிக்கிறோம். ஆனால் வாய்ட் ரேஷியோ வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. இப்போ அந்த 4 வேல்யூ இருக்கா, அந்த 4 வேல்யூவில் ஏதாச்சும் ஒரு 3 வேல்யூ கொடுத்துட்டு இன்னொரு வேல்யூ கேட்குறதான் அதானங்க உலக வழக்கம். அப்படின்ற மாதிரி 3 வேல்யூ கொடுத்துருவாங்க, ஒரு வேல்யூ கேட்டுருவாங்க. நான் இது மாதிரி மாறிட்டேன். ஒருத்தர் தென்கட்சிக்கோ சாமிநாதனா ஒருத்தர் இருப்பார்ல, இந்த சிரிப்பொலியில் வருவார்ல, அன்னைக்கு காலையில் ராஜராஜ சோழன் தன்னோட 200cc பைக் எடுத்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி ஆகிட்டேன் நான் வரிசையாக. வழக்கம் போல் கொடுத்துட்டாங்களா, 3 வேல்யூ கொடுத்துட்டாங்களா, ஒரு வேல்யூ கேட்டிருக்காங்களா, அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டென்சிட்டி இண்டெக்ஸை வால்யூமை வச்சு சொல்லிட்டாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து வாய்ட் ரேஷியோ வச்சு தான் படிச்சிருப்போம், வால்யூமை வச்சு சொல்லிட்டாங்க. வால்யூம்க்கும் அதே ஃபார்முலா தான், Vmax - Vnatural டிவைடட் பை Vmax - Vminimum. அதே ஃபார்முலா தான். அதை எப்படி ஈயை வச்சு போட்டோமோ அதே மாதிரி இங்கே வால்யூமை வச்சு போட்டுற வேண்டியதான். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த ஒரு சம்மு ஒன்று இருக்கா. A soil has a dry density. சாயிலோட ட்ரை டென்சிட்டி காமா டி கொடுத்தாச்சு 1.816. இந்த நேச்சுரல் கண்டிஷன் நேச்சுரலாக இவ்வளோ இருக்குது. வென் 410 கிராம் ஆஃப் த சாயில் வாஸ் போர்டு இன்டு ஏ வெசல். இதில் 410 கிராம் மட்டும் எடுத்து ஒரு வெசலில் எடுத்து வச்சாச்சு. இன் ஏ வெரி லூஸ் ஸ்டேட், இருக்கிறதுலே லூசஸ்ட் ஸ்டேட் எடுத்து போட்டாச்சு. இட்ஸ் வால்யூம் வாஸ் 290 ml. சரி, அந்த லூஸ் ஸ்டேட்டாக இருக்கும்போது 290 ml இருக்குது அப்படின்றாங்க. த சேம் சாயில் வென் வைப்ரேட்டர் அண்ட் காம்பேக்டர் வாஸ் ஃபவுண்ட் டு பி வால்யூம் ஆஃப் 290 ml இருந்தது, வைப்ரேட் பண்ணதுக்கப்புறம் 215 ml மாறிடுச்சு. மாறினதுக்கப்புறம் ரிலேட்டிவ் டென்சிட்டியோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த வால்யூமுக்கான ரிலேட்டிவ் டென்சிட்டி என்னன்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் ஐடி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். எவ்வளோ குறைக்க முடியும், அதிகபட்சம் எவ்வளோ குறைக்க முடியும், 290லேருந்து 215 வரைக்கும் குறைச்சிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து
ஆக்சுவலாக எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த வேல்யூ நமக்கு தெரியணும். இந்த வேல்யூ என்னது? நமக்கு என்ன தெரியும்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் தெரியும். கேஜி பெர் மீட்ரு கியூபு இல்லைனா கிலோ நியூட்டன் பெர் மீட்ரு கியூபு அந்த மாதிரி நமக்கு தெரியும். அப்போ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து வால்யூம் கிடச்சி போயிடும். இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதிகபட்சம் எவ்வளோ வந்து வேல்யூ இருக்குது மேக்ஸிமம் மேக்ஸ் எவ்வளோ இருக்குது? 290 இருக்குது. இங்கே வந்து வால்யூமை பற்றி பேசுகிறதுனால மேக்ஸ் அப்போ 290 இருக்குது. ஆனால் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இந்த இருக்குது 225. இந்த ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஐடி வேல்யூ கிடச்சிரும். இது வந்து பர்சன்டேஜ் தானே, அப்போ 100 மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ் கிடச்சிரும். 85னா என்னது? வெரி டென்ஸு, வெரி டென்ஸ் ஸ்டேட்டு. இது என்னது? லைட்டாக வால்யூம் வச்சு போட்டிருக்காங்க, இது யூனிட் வச்சு போட்டிருக்காங்கப்பா. இல்லை ப்ரோ, அவன் கேட்டது வந்து டிட்டர்மைன் த ரிலேட்டிவ் டென்சிட்டி தானே கேட்டிருக்கான். இது வந்து ரிலேட்டிவ் டென்சிட்டியே கொடுக்கல. ஆமாப்பா, ஐடியோட ஃபார்முலா என்ன? ட்ரை யூனிட் வெயிட் மேக்ஸிமம் உள்ள ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணி வர மாதிரி தானே வரும். ஓ, இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் அந்த பெரிய ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதே தான். இது வால்யூம்ன்றதால அதுவே எல்லாம் டிவைட் ஆகிக்குன்றதால ஸ்ட்ரைட்டாக போட்டாங்க மேலே. ஓகே, கரெக்டு தான். நான் என்ன நினச்சிட்டேன், என்ன இதோட ஸ்டாப் பண்ணிட்டோமே, அவன் கொஸ்டின் கேட்டது ஒன்று வந்தது ஒன்றா இருக்கேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் போட்டு ஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. ஏஎல்பி ரிசல்ட் வந்திருக்காம்பா, இன்னும் ஜேஇ தெரியல. ஆஹா, ஏஎல்பியா? ஏஎல்பி நம்ம எழுதவே இல்லைல்ல. நம்ம எலிஜிபிள் இல்லை, இவர் பிரசாந்த் ப்ரோ போட்டிருப்பாரு. ஆமால. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்துடும் ப்ரோ, மதியானத்துக்கு வந்துடும். இதை விட்டேன் என்ன மதியானத்துக்கு மேலே விட்டுருவேன் அதை. ஓகே, சம் அவ்வளோதான். அடுத்து என்னது? அடுத்து இப்போ பார்த்தது நம்ம ஃபஸ்ட்டே என்ன பார்த்தோம்னா பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், ரிலேட்டிவ் டென்சிட்டி, இது ரெண்டை பற்றி தான் படிக்க போகிறோம் பார்த்தோம். இதில் கோர்ஸ் கிரைண்டில் இப்போ ரிலேட்டிவ் டென்சிட்டி படித்தாச்சு. அடுத்து என்ன படிக்கணும்னா பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். அவ்வளோதான். ப்ரோ அப்படியே ரிசல்ட் வந்துச்சுன்னா அங்கிட்டு பார்க்க போயிடாதீங்க, உட்காருங்க இதிலே. 2 செல் வச்சிருக்கலப்பா. இங்கே பாருங்க, அப்படியே கவனிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்கள் எழுதவே இல்லை எக்ஸாமு, அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மதியானம் ஒரு ரிசல்ட்டு. ஓகே, அடுத்து போவோமா? பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன பேர்? மெக்கானிக்கல் அனாலிசிஸ். ஏன்னா சாயிலை எடுத்து சீவ் செட்லாம் வச்சு அப்படியே அதை வைப்ரேட்லாம் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு பேர் வந்து மெக்கானிக்கல் அனாலிசிஸ்னு என் பேர். இப்போ என்னென்னா பேரில் இருக்குது, அதோட சைஸை பொறுத்து எப்படி வந்து நம்மளோட சாயிலில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படின்னு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அப்போ எல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால ஒரு வேல்யூவாக பிரித்து ஒரு சாயிலுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஒரு ரேஞ்சுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்ன ரேஞ்சுனா நமக்கு ஆல்ரெடி தெரியும் 75 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபைன் கிரெயின். இந்த இருக்குது 75 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபைன் கிரெயின், 75 மைக்ரானுக்கு மேலே போச்சுன்னா கோர்ஸ் கிரெயின். அப்போ ஓவராலாக நமக்கு வரேன் 75 மைக்ரானுக்கு இதுக்கு கீழே இப்படியே போச்சுன்னா ஃபைன் கிரெயின், 75 மைக்ரானுக்கு மேலே இப்படியே போச்சுன்னா கோர்ஸ் கிரெயின். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 75 மைக்ரானுக்கு கீழே இன்னும் வந்து கீழே போய்கிட்டே இருந்தோம்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்றத பார்க்குறாங்க. 75 மைக்ரானுக்கு கீழே என்ன ஒரு வேல்யூ இருக்குது? 2 மைக்ரான் ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கப்புறம் 75 மைக்ரான் ஒரு வேல்யூ இருக்குது. இதே ஒரு ரேஞ்சாக பிரிச்சுட்டாங்க. அதாவது 2 மைக்ரான்லேருந்து 75 மைக்ரான் வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சில்ட்டு. இதே இது வந்து இன்னமும் இதுக்கும் கீழே என்ன இருக்குது, 2 மைக்ரானுக்கும் கீழே கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிளே. நமக்கு சில நேரம் என்ன குழப்பிடும்னா கிளே தான் இருக்கிறதுலே
சின்ன பார்ட்டிகளா இல்லை சில்ட்டு சின்ன பார்ட்டிகளான்றது டக்கு நம்ம குழப்பிடும். சில்ட்டு தான் சின்னது நம்ம போட்டுறக்கூடாது. க்ளே தான் வந்து சின்னது. ஏன்னா வந்து 2 மைக்ரானுக்கும் கீழே இருக்குது க்ளே. அப்போ இதுதான் இருக்கிறதுலே ஃபைன் கிரெயின்னா க்ளே தான். இதுக்கு அடுத்து தான் சில்ட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த 75 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபைன் கிரெயின் நம்ம ஓவராலாக சொல்கிறோம். ஆனாலும் இதுக்கு கீழே ஒரு பிரிவினையை பிரித்து 2 மைக்ரான்லேருந்து 75 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சில்ட்டுனும், இந்த 2 மைக்ரானுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் க்ளேன்னு பேர் வச்சுருக்கோம். இதோட ஃபைன் கிரெயின் ஓவர். இப்போ கோர்ஸ் கிரெயினை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 75 மைக்ரானுக்கு மேலேன்னு பிரிச்சுட்டாங்க. அப்போ 75 மைக்ரானுக்கு மேலேனா நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய வேல்யூஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா 75 மைக்ரான்லேருந்து 4.75 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்துட்டு சாண்டு. இதுதான் நம்ம நார்மல் சாண்ட்னா என்னென்னா இதுதான் நம்ம சாண்டோட ரேஞ்சு. 75 மைக்ரான்லேருந்து 4.75 இருந்துச்சுன்னா சாண்டு. இதுக்கு அடுத்து என்ன ரேஞ்ச் இருக்குது? இதுக்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 4.75லேருந்து 80 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா 4.75 mmலேருந்து 80 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் கிராவல். இது 2 தான் நார்மலாக நம்ம பார்க்கக்கூடியது. இதுக்கு அடுத்து எல்லாமே வந்துட்டு பெரிய வேல்யூ இன்னும் பெருசாக இருக்கும். 80 mmலேருந்து 300 mm வரைக்கும் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் காபல். கோபால்னு சொல்லிடக்கூடாது, காபல் நினைக்கிறது பேர். கோபால் கடையில் வாத்தி பிரியாணின்ற மாதிரி. 300 mmக்கு மேலே போயிடுச்சுன்னா போல்டர்ஸ். அவ்வளோதான். இருக்கிறதே பெரிய பெரிய கல்லாக இருக்கும். ஆனால் போல்டர்ஸ், முண்டுக்கல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் போல்டர்ஸ். அப்போ நம்மளோட ஓவரால் ரேஞ்ச் இப்படி தான் இருக்க போகுது. 2 மைக்ரானுக்கு கம்மி. இவன் யாரு? க்ளே. 2 மைக்ரான் இருங்க வரேன். இது வந்து 75 மைக்ரான். 2 மைக்ரானுக்கும் 75 மைக்ரானுக்கும் நடுவில் இருக்கிறது யாரு? இவன் தான் சில்ட்டு. அடுத்து 75 இது ரெண்டும் சேர்ந்தது யாரு? ஃபைன் கிரெயின். 75 மைக்ரானுக்கு மேலே அடுத்த புள்ளி யாரு? 4.76 mm. இவ்வளோ நேரம் மைக்ரானை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப மைனூட்டு. இது mm. அப்போ கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு. இப்போ தான் கோர்ஸ் கிரைண்டுக்கு வர்றோம். வந்து இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது யாரு? சாண்டு. 4.76க்கு அப்புறம் என்னது? 80 mm. 75யா? 7 சொல்லிட்டு இருக்கேன். 4.75க்கு அப்புறம் யாரு? 80 mm. 80 mmக்கு அப்புறம் யாரு? 300. 300க்கு அப்புறம் 300க்கு மேலேன்னு போயிடும். அவ்வளோதான். அப்போ இது ரெண்டுக்கும் 4.75 to 80 mm வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிராவலு. 80லேருந்து 300 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கோபால் கடை. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா போல்டர். இவங்க எல்லாம் சேர்ந்தவங்க தான் வந்து கோர்ஸ் கிரெயின். அவ்வளோதான். இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து மறக்காது. இப்போ நம்மளோட சாயிலில் ஃபீல்டில் ஏதாவது ஒரு இடத்த போய் நம்ம எடுத்தோம்னா அங்கே இருக்க எல்லா வேல்யூமே கிளேவாவோ இல்லை எல்லா வேல்யூமே சில்ட்டாவோ இல்லை எல்லாமே சாண்டாவோ இருக்க வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. இந்த ரேஞ்ச் எல்லாமே கலந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த ஃபைன் கிரெயினில் கண்டிப்பாக வந்து இந்த ரேஞ்ச் வந்து நல்லா கலந்துருக்கும். அப்போ நம்மளோட நேச்சுரல் சாயிலில் இதில் என்ன டாமினண்ட்டாக இருக்குது, இல்லை என்ன வந்து அதிகமாக இருக்குது, என்ன கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் இந்த பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். எந்த வேல்யூ அதிகமாக இருக்குது இல்லை எந்த வேல்யூ இருக்கிறதுலே கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்து கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு கிராவிட்டி ஃபோர்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது. இதுக்கு வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது. ஃபைன் கிரைண்ட் சாயிலுக்கு சர்ஃபேஸ் ஃபோர்ஸ் டாமினண்ட்டாக இருக்குது. ஆனால் அது என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல, எதுக்கு சொல்கிறாங்கன்னு தெரியல, எழுதியிருக்கேன். இப்போ கோர்ஸ் கிரைண்ட் சாயிலுக்கு எதை வச்சு அனலைஸ் பண்ண முடியும்? சீவை வச்சு பண்ணலாம். சல்லடை மாதிரி இருக்கும். அதை சலிச்சுட்டு நம்ம வந்து எந்தெந்த சீவ் செட்டில் எந்தெந்த வேல்யூ அளவுக்கு தங்குது, ரீட்டைன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் சீவ் அனாலிசிஸை வச்சு. ஃபைன் கிரைண்ட் சாயிலுக்கு என்ன பண்ணலாம்? செடிமெண்டேஷன் அனாலிசிஸ் பண்ணலாம். ஹைட்ரோமீட்டரு அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது பின்னாடி வரும், அது பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு சீவ் அனாலிசிஸ்க்கு அந்த வரிசையாக தட்டு மாதிரி இருக்குமா? மொத்தம் எத்தனை இருக்கும்? 10 இருக்குமா? 1 2 3 4 10 செட்டு இருக்கும். ஒரே ஒரு பேனு கீழே வந்து லாஸ்ட்டாக இந்த கேப் இருக்கக்கூடாதுல்ல. லாஸ்ட்டாக கேப் இருந்துச்சுன்னா அந்த சளிச்சு வர எல்லாம் வெளியில் போயிடும். அப்போ பேன் மாதிரி கீழே ஒன்று வச்சுட்டு இது மேலே ஒரு 10 செட்டு
வரிசையாக அடுக்கி இருக்கும். அந்த அடுக்கி இருக்க வேல்யூ தான் இதில் அப்படியே பாதி பாதியாக குறையும். 80, 40, 20, 10 இதுக்கு அடுத்து 5 வரணும். ஆனால் 5 இதுக்கு அடுத்து வர வேல்யூலாம் இந்த பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுக்கு அடுத்த வேல்யூனா 5 வரணுமா? ஆனால் 4.75 இருக்கும். இதில் பாதி 236, இதில் பாதி 118. இப்போ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 1.2ன்னு வச்சுக்கலாம். 1200ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அதில் பாதி 600, 600ல் பாதி 300, 300ல் பாதி 150. இப்படியே பாதி பாதியாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓரளவுக்கு. 2 தடவை எழுதி பார்த்தா ஞாபகம் வந்துடும் இந்த ஆர்டர். அதனால் இது பிரச்சனை இல்லை. 4.75 mmக்கு மேலே ஒரு சாண்டோ இல்லை இந்த வேல்யூவில் எந்த வேல்யூ இருந்தாலும் அதுக்கு படித்தோம்னா அதுக்கு பேர் கோர்சிவ் அனாலிசிஸு. 4.75 கீழே படித்தோம்னா ஃபைன்சிவ் அனாலிசிஸ். நம்ம என்ன புத்திசாலி மாதிரி என்ன பண்ணுவேன் நான், 75 மைக்ரானு கீழே தான் ஃபைன் கிரைனு, 75 மைக்ரானுக்கு மேலே தான் கோர்ஸ் கிரைனு. அப்போ அதனால அதுக்கு பேர் கோர்ஸு ஃபைனுன்னு இதை வச்சு நம்ம இங்கே போட்டோம்னா அடி விழுந்துடும். அனாலிசிஸ் பண்ணும்போது இவங்க இதை தான் வந்து அனாலிசிஸாக எடுத்திருக்காங்க. ஏன் இதை பிடிச்சிருக்காங்கன்னா 4.75க்கு கீழே போனால் தான், அதாவது இந்த வேல்யூக்கு கீழே போச்சுன்னா தான் கோர்ஸ் கிரைண்டாக மாறுது. இந்த வேல்யூவே சுத்தமாக அட்டைனே ஆகலைன்னா இதுக்கு மேலே ஃபைன் கிரைன் ஆகுது. அப்போ அந்த 75 மைக்ரானை இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வைக்காமல் 4.75 வச்சு தான் நம்மளோட ஸ்டடியை வந்து எடுத்திருக்காங்க. 4.75 தான் இவன் ஞாபகம் இதில். ஆனால் ஜென்ரலாக சாயில் கேட்டாங்கன்னா 75 மைக்ரான். இப்போ அனாலிசிஸ் 2 விதமாக பண்ணலாம். இப்போ ஒரு கிராவல் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எடுத்து நம்ம வந்து ட்ரையாகவே வந்து எடுத்து சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ட்ரைவ் சீவ் அனாலிசிஸ். வெட் சீவ் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. எதுக்காண்டி இந்த வெட் சீவ் அனாலிசிஸ்க்கு போகிறோம்னா, நம்மளோட சாயிலில் வந்து பியூராகவே எல்லாமே சாயிலாக இருக்காது, டஸ்ட்டு தூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சப்போஸ் நம்மளோட பர்சன்டேஜ் ஆஃப் டஸ்ட்டு இல்லைனா பர்சன்டேஜ் ஆஃப் ஃபைனு வந்து 5% அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம வெட் சீவ் அனாலிசிஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா க்ளீன் பண்ணணும். தண்ணியை வச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இதை எதை வச்சு க்ளீன் பண்ணுறாங்கன்னா, 1 லிட்டர் தண்ணி எடுத்து அதில் 2 கிராம் வந்து என்ன எழுதியிருக்காங்கன்னா சோடியம் ஹெக்ஸா மெட்டாபாஸ்பேட் NaPO3 6 டைம்ஸ். இதை வச்சு இதை 1 லிட்டர் 2 கிராம் இதுலேருந்து எடுத்து அதை 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அதை வச்சு வெட் சீவ் அனாலிசிஸ் பண்ணலாம். இது எதுக்காண்டி பண்ணுறோன்றதான் கேள்வி. ஃபைன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகள் அதிகமாக இருக்குது. அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காண்டி வெட் சீவ் அனாலிசிஸ் பண்ணுறோம். 2 கிராமு 2 கிராம் ஆஃப் சோடியம் ஹெக்ஸா மெட்டாபாஸ்பேட். இதே மாதிரி இன்னொரு வேல்யூ வரும், அது பின்னாடி பார்ப்போம். அது டிஸ்பர்ஷன் சொல்யூஷன் இல்லப்பா, பிப்பட் மெத்தட் யூஸ் பண்றது இல்ல. அதான் ப்ரோ. அது வந்து என்னன்னா இதே தான் அங்கேயே நினைக்கிறேன், சோடியம் ஹெக்ஸா. அது வந்து என்னன்னா 33 கிராம். இங்கே வந்து 2 கிராமா? நீங்க சொல்றது வந்து 33 கிராம் ஆஃப் சோடியம் ஹெக்ஸா மெட்டாபாஸ்பேட்டு ப்ளஸ் 7 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட்டு. அதை வந்து 1 லிட்டரில் கரைச்சிருப்பாங்க, 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிருப்பாங்க. நீங்கள் சொல்கிறது இது எல்லாம் சேர்ந்தது தான் டிஸ்பர்சன் ஏஜென்ட்டு. இதுக்கு பேர் வந்து கேல்கன் சொல்யூஷன். இது இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹைட்ரோமீட்டரா? செடிமெண்டேஷன் அனாலிசிஸில் வரும், பின்னாடி இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம்னா வெறும் 2 கிராம் தான் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அதனால இதுக்கு பேர் வைக்கல, டிஸ்பர்சன் ஏஜென்ட்டுன்னு இதுக்கு பேர் வைக்கல. இதுக்கு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஓகே, வெட் அனாலிசிஸ்ல யூஸ் பண்றாங்க. ஆமா, அதாவது டஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால க்ளீன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எதை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க? இதை வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. அடுத்து இது எப்படி செய்யணும்? செட் ஆஃப் சீவ் வந்து அரேஞ்ச் டிக்ரீசிங் ஆர்டர். எனக்கு தெரிஞ்சு அதை க்ளீன் பண்ண மாட்டாங்கப்பா, செடிமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க போல. இல்ல அங்கே செடிமெண்ட்டுக்கு தான் ப்ரோ. அங்கே நீங்க சொல்ற மாதிரி செடிமெண்ட் தான். இல்ல நீயே நினைச்சு பாரு, ஒரு டஸ்ட் வந்து தண்ணியில கலந்துருச்சுன்னா அதை எப்படி க்ளீன் பண்ண முடியும்? செடிமெண்ட் தான் ப்ரோ க்ளீன். சாயில்ல இது செடிமெண்ட் ஆகிறதுக்கு பேர் தான் க்ளீன். வேற நம்ம கையால வச்சு எடுக்க முடியும். ஓ, அதாவது தண்ணியில கரைச்சு அந்த தண்ணியை வந்து வெளியே ஊத்திடுவாங்க. ஆமா, ஓகே ஓகே, அப்படி நானா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்க அப்படிதான் எழுதியிருக்கேன். இப்போ டன் வென் சாயில் கண்டெயின் அதர் பார்ட்டிகல் லைக் டஸ்ட். இது வந்து நம்மளோட டஸ்ட் பார்ட்டிகல் அதிகமாக இருக்கிறதுனால அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அதை செடிமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும். அப்படி தான் வெளில எடுக்கிறோம் அதை. ஆனால் அங்கே வந்து பியூர்லி இது செடிமெண்ட் வாண்டடாக வந்து செடிமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஹைட்ரோமீட்டர் அனாலிசிஸ்க்குலாம் வந்து பண்ணுவோம், வாண்டடாகவே நம்மளே பண்ணுவோம்.
ஓகே, ஓகே. இதை வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சீவ் செட்டில் ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து மெக்கானிக்கலாவோ இல்லை வந்து நம்ம கையிலலாம் பண்ண முடியாது கரெக்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குலுக்கி கீழே வரையும் கொண்டு வந்துடுவாங்க பேன் வரைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுக்கலாம். இப்போ ஒரு 2 கிலோ சாயில் நம்ம கையில் எடுத்துட்டோம். இது ஃப்ளோ சார்ட். நமக்கு எப்படி தெரியும்? 80 எம்எம்லேருந்து 150 மைக்ரான் வரைக்கும் பிரிச்சிருக்கோன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதிகபட்சமே எவ்வளவு? அதிகபட்சம் 80, குறைஞ்சபட்சம் எவ்வளோ? 150. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கண்டிப்பாக நம்மளோட இந்த 2 கிலோ சாயில் வந்து கண்டிப்பாக இந்த சீவ் சைஸுக்குள்ளே தான் இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம்னா 80 எம்எம்க்கு ஒரு சீவ் சைஸ் இருக்குமா? அந்த 80ல் எதுவுமே வெயிட் ரீட்டைன் ஆகலை, ஒன்றுமே கிடையாது. அப்போ குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீட்டைன்டு எதுவுமே இருக்காது. இப்போ எல்லாமே எம்டி. அப்போ என்ன அர்த்தம்? நம்மளோட இதில் வந்து இந்த 80 எம்எம்க்கான பார்ட்டிகளே கிடையாது, 40 கிடையாது, 20 கிடையாது. இந்த சைஸ் ஆஃப் பார்ட்டிகள் வந்து நம்ம எடுத்த 2 கிலோ சாயிலில் இல்லவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுது? 10 எம்எம்மில் இருக்கக்கூடியதில் ஒரு 0.3 கேஜி வந்து தங்குது. அப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் ரீட்டைன் ஆயிருக்கு? 2 கிலோவில் 0.3 கேஜி தங்குச்சுன்னா அது வந்து 15% போல். அப்போ 15% வந்து ரீட்டைன் ஆயிருக்கு. அப்போ குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீட்டைன்னா இவ்வளோ நேரம் எவ்வளோ ரீட்டைன் ஆச்சோ அதையும் இதோட சேர்க்கணும். இவ்வளோ நேரம் எதுவுமே ரீட்டைன் ஆகலை, 0 தான். அப்போ இந்த 15% தான் மொத்தமாகவே ரீட்டைன் ஆயிருக்கு. அப்போ குமுலேட்டிவ் 15 தான். இப்போ 4.75 இதுக்கு அடுத்த சீவ் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஜி வந்து இதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெருசு, அதிகமாக ரீட்டைன் ஆயிருக்கு. அப்போ மொத்தத்தில் 2 கிலோவில் 0.4 வந்து 20%. அப்போ குமுலேட்டிவாக எவ்வளோ ரீட்டைன் ஆயிருக்கு? ஏற்கனவே 15 ரீட்டைன் ஆயிருக்கு, இப்போ ஒரு 20 ரீட்டைன் ஆயிருக்கு. அப்போ ரெண்டையும் சேர்த்தா 35 ரீட்டைன் ஆயிருக்கு. 35. அடுத்த வரிசை அதே மாதிரி ஒன்றொன்னா பார்த்து இது அப்படியே கூட்டிக்கிட்டே வரும். இதையும் கூட்டி இங்கே போடணும், இது 3ஐயும் கூட்டி இங்கே போடணும், இது 4ஐயும் கூட்டி இங்கே போடணும். இப்படியே வரிசையாக கூட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கணும். இதுக்கு அடுத்து 150ல் வந்து எதுவுமே ரீட்டைன் ஆகலை, 0 இருக்குன்னா அப்போ வந்து இங்கே என்ன வேல்யூ வருதோ இது எல்லாத்தையும் கூட்டி அதே வேல்யூ திரும்ப இங்கே போட்டுறணும். ஏன்னா இங்கே 0 ஆயிடுச்சு. இப்போ ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வரோம். நம்மளோட சாயில் வந்து ஃபைனாக இருக்கா இல்லை வந்து கோர்ஸாக இருக்குது என்னமோ சொல்லுவாங்களே, இந்த வேல்யூ வச்சு எப்படி கண்டுபிடிப்போம்? ஓகே. இப்போ இந்த சாயிலோட ஃபைனஸ் மாடுலஸோட வேல்யூ என்னன்னா பர்சன்டேஜ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ரீட்டைன்டு எவ்வளோன்றதை மொத்தமாக கூட்டிக்கணும். இது எல்லாத்தையும் கூட்டிக்கணும். 100க்கு மேலே போகுதே அப்படின்ட்டு நம்ம தப்பாக யோசிச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் கூட்டணும். 200 மிச்சம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா வேல்யூ வந்து ஓவராலாக 450 வரும் போல். அதை 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 4.5. அப்போ நம்மளோட ஃபைனஸ் மாடுலஸ் என்ன சொல்ல வருதுன்னா இந்த 2 இது கிட்ட தான் நம்மளோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வருது. அதாவது இதோட கிட்டத்தட்ட இதோட ஆவரேஜ் மாதிரி தான். இங்கிட்ட 25 இருக்கா? சீவ் நம்பர் மாதிரியா? ப்ரோ, இது சீவ் நம்பர் மாதிரி தான். இது வந்து எப்படி சொல்லலாம், இருங்க வரேனே. அதாவது மேல இருந்து 1 2 3 4ன்னு போட்டுட்டு வந்தா அந்த 4ஆவதுக்கும் அதாவது 4.75க்கும் அதுக்கு கீழே இருக்க நம்பரா இது வரும். அப்படி வருமா இல்லை வந்து இந்த 4.75 கிட்ட வருமா அப்படின்றது தெரியல. நீங்க சொல்ற மாதிரியும் வாய்ப்பு இருக்கு. 4. ரெண்டுத்துக்கும் நடுவுல வர மாதிரி வரும். அதான் ப்ரோ, இந்த கீழே இருந்து எத்தனாவது நம்பர்ல வருதுன்னு கொஞ்சம் செக் பண்ண, இல்ல மேல இருந்து எத்தனாவது நம்பர்னு பாரு. 1 2 3 4 இது வந்து 4, இது வந்து 5வது நம்பர்ல இருக்கு. 4.75 5வது நம்பர்ல இருக்கு. 5வது நம்பரோ? ஓகே ஓகே. அப்ப 4க்கும் 5க்கும் நடுவுல வர மாதிரி இருக்கும் போல. அது 2க்கும் நடுவில் வரும் போல. அப்போ பர்சன்டேஜ் ஃபைனர் ஃபார் 2.36 mm அப்படின்னா 2.36 100ல் 45 பர்சன்டேஜ் ஃபைனர் ஃபார் 2.36 mm. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா 2.36 mm விட எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளோட சாயிலில் ஃபைனாக இருக்குது. அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா 2.36க்கு மேலே உள்ள எல்லாத்தையும் கழிச்சிட்டு இதுக்கு கீழே இருக்க எல்லா வேலையும் கேட்குறேன். இப்போ அதிகபட்சம் எவ்வளோ இருக்க முடியும்? 100%னா அதில் வந்து 45%. இப்படி இதில் பார்த்தா ஈஸியாக புரியும். இதுக்கு கீழே இருக்க எல்லா வேல்யூமே வந்து 2.36 விட அதிகமான வேல்யூன்றேன்
கம்மியான வேல்யூ. அப்போனா என்ன அர்த்தம்? அந்த சீவ் செட்டுக்குள்ள போட்டோம்னா ரீட்டெயின் ஆகாம கீழே விழுந்துரும். இப்போ 2.36ஓட சீவ் செட்டை நம்ம கையில வச்சிருக்கோம். இதுல வந்து 1.18 எம்எம்ல இருக்கக்கூடிய ஒரு சாயில போர் பண்ணோம்னா இங்க கண்டிப்பா ரீட்டெயின் ஆகாது. கீழே போயிரும். 600 மைக்ரானும் ரீட்டெயின் ஆகாது. 300 ரீட்டெயின் ஆகாது. 150 ரீட்டெயின் ஆகாது. அப்ப அவன் என்ன கேட்குறான்? 2.36 விட எவ்வளோ ஃபைனா இருக்குன்னு தானே கேட்குறான். அப்போ 2.36 விட இவன் கீழே இருக்க எல்லாமே ஃபைனாக தான் இருப்பாங்க. அதனால தான் வந்து சீவ் செட்டில் கீழே போயிடும். அப்போ இவங்களோட வேல்யூவை மொத்த வேல்யூ என்ன? 100%. இவங்க மட்டும் எவ்வளோ இருக்காங்க? 2.36ல் வந்து குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் என்னது? குமுலேட்டிவ் ரீட்டைன்டு 45% ரீட்டைன்